என்னை பொறுத்தளவில் மக்களோட மேண்டேட்டிங் ரொம்ப கிளியராக இருக்குது. அதை எல்லா கட்சிகளுமே ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்றதான் என்னோட பார்வை. புதுசாக வந்த கட்சி 2 வருஷம் ஆயிருக்கு, 2 திராவிட கட்சிகளையும் மீறி 108 சீட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதை டெஃபினட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணும். அதுக்கு எதிராக அதை முறியடிக்கிற மாதிரி எந்த காரியத்தையும் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னோட பார்வை. குறிப்பா திமுகவும் அதிமுகவும் கை கோக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய தவறு எதுவுமே இருக்காது. மக்கள் எதுக்கு திமுக ஓட்டு போடுறாங்க? அதிமுகவை வீழ்த்தணுன்றதுக்காக, அதிமுகவை எதிர்ப்பாங்கன்றதுக்காக தான் மக்கள் திமுக ஓட்டு போடுறாங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது அதிமுக திமுகவை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான். மக்களோட தீர்ப்பை ரெஸ்பெக்ட் பண்ணாம இந்த 2 கட்சிகளும் கூட்டணி வைக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் வராங்கன்னா அதை விட பெரிய தப்பு எதுவும் இருக்காது, அதை விட பெரிய அவமரியாதை எதுவும் இருக்காது மக்களுக்கு. ஸோ அதை டெஃபினட்டா அவங்க பண்ணக்கூடாது. ரெண்டாவது, பொலிட்டிக்கலாவுமே இந்த 2 கட்சிகளையும் இதை காலி பண்ணிடும். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து விஜய் எதிர்க்கிறாங்கன்னா விஜய் வர்சஸ் ரெஸ்ட்ன்ற மாதிரி ஆயிரும். அது இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் வர்சஸ் ரெஸ்ட்ன்றது இல்ல, அது விஜய் வர்சஸ் ரெஸ்ட்னு ஆகி போயிடும். அதுக்கப்புறம் நீங்க விஜய் ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் ஒரு சாலிட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாத்திடுவீங்க, அதிமுக தான் காலியாகும். இப்போ என்ன சிக்கல்னா, திமுகவுக்கு நல்லாவே தெரியும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் நம்ம இருப்போம்னு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு அவசரம். அதிமுகவை பொறுத்தளவுல அதிகாரம் நமக்கு ஏற்கனவே 5 வருஷம் இல்லை, இது வரைக்கும் 2 டைம்ஸ் தொடர்ந்து ஜெயிச்சதே கிடையாது. எப்படியாவது அதிகாரத்தை ருசிச்சிடலாம்னு அதிமுக பார்க்குறாங்க. திமுகவுக்கு கையில் இருக்க அதிகாரத்தை விட விருப்பம் இல்லை. மற்றபடி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தாராளமாக நம்மளால திரும்ப கம்பேக் பண்ண முடியும்னு. ஆனால் இந்த மாதிரியான சின்ன விஷயங்களுக்காக மக்களோட மேண்டேட்டுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்கன்னா 2 திராவிட கட்சிகளுக்கும் பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்தும். தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் 2 திராவிட கட்சிகளும் மேஜராக டாமினேட் பண்ணியிருக்காங்க. அது சுருங்கி 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்சி சைஸுக்கு சுருக்கப்படுவாங்க. ஸோ அது 2 பேருக்கும் நல்லதாக இருக்காது. சரி.